இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உள்ள மோட்டோரோலா ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி இருக்குது. அட்லீஸ்ட் கடைசி ஒரு சில ஜென்ரேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் மோட்டோரோலா ஃபீல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபோன் ஸ்லிம்மாக இருக்கும், கர்வ் டிஸ்பிளேஸோட, கர்வ் பேக்ஸோட கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இப்போ இந்த H70 Maxல அதை மோட்டோரோலா மாற்றிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபோனில் கர்வ்ஸ் எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு 2026 டிசைன்னு சொல்லலாம். ஃப்ளாட் டிஸ்பிளே, ஃப்ளாட்டான மெட்டல் சைட்ஸ், ஃப்ளாட் கிளாஸ் பேக். ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா மோட்டோரோலாவோட அந்த டிப்பிக்கல் பில்ட், அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் அதை நான் மிஸ் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லல. பட் அதே சமயத்தில் மோட்டோரோலா ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபோனை ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த H70 Maxல மோட்டோரோலா இன்னொரு ஒரு சிக்னேச்சர் ஃபோன் ஆஃபர் பண்ண ட்ரை பண்ணல. பட் இங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப், 50,000 ரூபாய்க்கு கம்மியான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்னாப்ட்ராகன் சிப், பெரிய பேட்டரி, ஹை ரெசல்யூஷன் LTPO டிஸ்பிளே, மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த H70 Max அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் அப்படி எடுத்துன்னு வந்திருக்காங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வீடியோக்கு போவோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் நான் மோட்டோரோலாவோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்குற ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என்னோடது தான். பட் பேசிக்காக இது இந்த ஃபோனில் என்னெல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி ஒரு ஹைலைட் வீடியோ, ஃபுல் ரிவ்யூ கிடையாது. சரி, அந்த டிஸ்க்ளைமர் முடித்தோடனே இப்போ பாக்ஸ்க்கு வருவோம். இது நம்ம ஸ்டாண்டர்ட் மோட்டோரோலா ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங். ஓப்பன் பண்ண உடனே டாப்பில் இந்த இன்சர்ட் இருக்குது. இதில் ஒரு சில லீஃப்லெட்ஸ், ஒரு சிம் டூல் கொடுத்துருக்காங்க. சரி, அது விடுங்களேன். இப்போ நம்ம H70 Maxக்கு வருவோம். என் கையில் இருக்கிற இந்த க்ரீன், இதை பேண்டோன் அக்வா கிரே அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ப்ளூ பேண்டோன் ஐஸ் மெல்ட், அப்புறம் ஒரு கிரே பேண்டோன் டார்க் ஷேடோ. ஸோ இந்த 3ல் எது பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எந்த கலர்வே சூஸ் பண்ணிங்கனாலும் பேக் கிளாஸ் தான், மேட் ஃபினிஷோட. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணாது. எனிவேஸ், நம்ம அன்பாக்சிங் முடிப்போமே. அடுத்து ஒரு USB-C to C கேபிள் இருக்குது. அப்புறம் 90 வாட் டர்போ சார்ஜர். இந்த தடவை வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் வெறும் வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, 25 வாட் மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங் Qi 2.2ஓட. ஸோ இது எனக்கு இந்த ஃபோனில் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃபீச்சர். ஏன்னா அந்த மேக்னெட்டிக் ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த H70 Max இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க அந்த பல MagSafe ஆக்சசரிஸோட கம்பேட்டபிள் ஆகுது. ஸோ ஃபோன் கூலர்ஸ்லேருந்து, பவர் பேங்க்ஸ்லேருந்து, கிம்பல்ஸ்லேருந்து, இந்த வியூ ஃபைண்டர் கூட உங்களுக்கு ரியர் கேமரா யூஸ் பண்ணி செல்ஃபி ஷூட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கூட நிறையவே அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே எனக்கு லைட்டாக நேரிடுற விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது தான் அந்த டிசைன். ஏன்னா இப்போ கடைசி ஒரு சில வருஷமாக மோட்டோரோலா ஃபோன்ஸ்க்குனாலே ஒரு தனி ஐடென்டிட்டி இருந்துச்சு. மோட்டோரோலா ஃபோன்ஸ்னால் ஸ்லிம்மாக இருக்கும், கர்வ் டிஸ்பிளேஸ், கர்வ் பேக்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ இந்த H70 Maxல டோட்டலாக ஃப்ளாட்டாக எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஃப்ளாட் டிஸ்பிளே, ஃப்ளாட் அலுமினியம் ஃப்ரேம், ஃப்ளாட் கிளாஸ் பேக். இதை நான் ஒரு குறைன்னு சொல்ல, ஏன்னா கையில் ப்ரீமியமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் Gorilla Glass 7i கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஏர்க்ராஃப்ட் கிரேட் அலுமினியம், IP68, IP69 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் 8NH டியூரபிலிட்டியும் இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கையில் குறை சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. வெல், டைப் சி போர்ட், USB 2, அதை குறை சொல்லலாம். பட் நான் என்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபோன் சாலிடாக இருக்குது. பட் பர்சனலாக எனக்கு ஒரு டிப்பிக்கல் மோட்டோரோலா பில்ட், இந்த மாதிரி இருக்கிற அந்த கர்வ்ட் இந்த பில்ட் இன்னும் பிடிக்கும். பட் அதே சமயத்தில் எனக்கு பிடிக்குங்கிறது ஒரு பர்சனலான ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். ஏன்னா இப்போ ஏன் இதை மோட்டோரோலா ஆஃபர் பண்ணுறாங்க, ஏன் எல்லா பிரான்ச்சுமே இந்த மாதிரி பில்ட் ஆஃபர் பண்ணுறாங்க, யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் காரணம் இந்த மாதிரி பில்ட்ஸ் பாப்புலராக இருக்குது, கன்சியூமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. மேபி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா இருக்கலாம், இல்லை ஈஸியாக டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணலாங்கிறதுனால இருக்கலாம். ஃப்ளாட் டிசைன்ஸ் டெஃபினட்டாக பாப்புலராக இருக்குது. ஸோ எனக்கு பிடிக்குதோ இல்லையோ நிறைய பேருக்கு இந்த H70 Max டிசைன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 7100 mAh பேட்டரி ஃபிட் பண்ணாலும் மோட்டோரோலா திக்னஸை வெறும் லைட்டாக 8 mm அதிகமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டும் மேனேஜபிளாக இருக்குது. இப்போ ஃபோனை திருப்பினீங்கன்னா வெல், ஃப்ரண்ட்டில் ஒரு தரமான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளாட் பேனல் மட்டும் இல்லை, பட் 6.8 inch எக்ஸ்ட்ரீம் AMOLED பேனல். இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸோட இது இன்னும் ஷார்ப்பாக இருக்குது. அது காரணம் இதோட ரெசல்யூஷன் 2K, ரெஃப்ரெஷ் ரேட்டும் 144 Hz வரைக்கும் போகும். LTPO பேனல் தேவைக்கேற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டை வேரியும் பண்ணிக்கலாம். மோட்டோரோலா இங்கே கிளைம் பண்ணுறது 7000 nits HDR பிரைட்னஸ். எங்கள் டெஸ்டிங்கில் 1700 nits மேலே அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணல பிரச்சனை எதுவுமே இல்லை. பெசல்ஸும் நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. கலர்ஸ் வைப்ரண்ட்டாக இருக்குது. அந்த ஓவர் சேச்சுரேட்டட் ஃபீல் இல்லாமல் வைப்ரண்ட்டாக இருக்குது. பிளாக்ஸ் நல்லா இங்கி டீப். இங்கே 2160 Hz PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு OLED ஃப்ளிக்கருக்கு சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி இந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் அந்த தரமான டிஸ்பிளே நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. லவுடாக, கிளியராக, டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட இன்னொரு மேஜர் ஸ்ட்ரென்த் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப்.
Qualcommோட flagship Snapdragon 8 Gen 5. இது கூட ஃபாஸ்டான LPDDR5X ரேமும் UFS 4.1 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. மோட்டரோலா ஒரு பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் அதை நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா 70% மேலே பீக் பர்ஃபார்மன்ஸ் ரீட்டைன் பண்ணிச்சு. 20 நிமிஷம் கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறமும் டெம்பரேச்சர்ஸும் மேனேஜபிளாக தான் இருந்தது. இப்போ ரியல் வேர்ல்டு யூஸில் BGMI, COD மொபைல், Asphalt Legends எல்லாமே ஸ்மூத்தான 120 ஹெர்ட்ஸில் ரன் ஆச்சு. ரொம்ப நேரம் விளையாடையில் ஃபோன் கூலாகவும் இருந்தது. மோட்டரோலா இங்கே பைபாஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கையில் டே டு டே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இங்கே Hello UI Android 16 மேலே பில்ட் பண்ண வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்கு. மோட்டரோலா 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 5 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுப்போம்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆப்ஸ் டக்குன்னு லான்ச் ஆச்சு. அனிமேஷன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. மல்டி டாஸ்கிங்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த H70 Maxல மோட்டரோலா அவங்களோட புது கீராவும் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு அட் லான்ச் 12 to 56 வேரியண்ட்டில் மட்டும்தான். மோட்டரோலா இன்னும் 5 வாரத்தில் அதே ஃபீச்சர்ஸை 8 to 56 வேரியண்ட்லையும் ஆஃபர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கேமராஸ்னு வரையில் இங்கே ப்ரைமரி சோனியோட லைட் 710 நம்ம ஏற்கனவே மற்ற H70 ஃபோன்ஸில் பார்த்த ஒரு சென்சர் தான். 50 மெகா பிக்சல்ஸ். இது ஒரு நல்ல தரமான சென்சர். இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரொம்ப ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா வைடாக இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபோட்டோஸில் நல்ல டீட்டெயில்ஸும் இருந்தது. லோ லைட்டில் கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ மற்ற H70 ஃபோன்ஸோட இங்கே கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அது காரணம் 8 Gen 5ஓட ஃப்ளாக்ஷிப் ISP இங்கே யூஸ் ஆகிருக்கிறது தான். வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 வரைக்கும் எடுக்கலாம். நல்லா ஸ்டேபிளாக டீட்டெயில்டாக இருந்துச்சு. ஷூட் பண்ணிட்டு இருக்கையிலேயே நம்ம சென்சர்ஸ் கூட ஸ்விட்ச் பண்ணலாம். செகண்டரி ஒரு ஸ்டாண்டர்ட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் தான். ஆனால் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட. ஸோ வேணும்னா அதை யூஸ் பண்ணி மேக்ரோஸும் ஷூட் பண்ணலாம். இப்போ நம்ம கடைசி ஒரு சில ஃபோன்ஸில் பார்த்த அந்த கேமரா ரிலேட்டட் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹரைசன் லாக், ஃப்ரேம் மேட்ச், AI சிக்னேச்சர் ஸ்டைல் எல்லாமே இங்கேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலையும் 4K ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டில்ஸ் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. நல்ல டீட்டெயில், நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸ், அக்யூரேட்டான எட்ஜ் டிடெக்ஷன், போர்ட்ரேட்ஸ் இருக்கையில். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக ப்ரைஸிங்க்கு வருவோம். இந்த H70 Max 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகுது ஆஃபர்ஸோட. இப்போ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சருக்கு ரொம்ப க்ளோஸாக வருது. இப்போது மோட்டரோலா வந்து இந்த H70 மேக்ஸை ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு லான்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தெரில. ஏன்னா சிக்னேச்சர் எதிர்பார்த்ததோட ரொம்ப அக்ரெசிவான ஒரு ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ளஸ் அந்த ஃபோன் லான்ச் ஆனது ஜான்வரியில். அப்போலேருந்து இப்போ உள்ளார சிலிகன் ப்ரைஸஸ்லாம் எல்லா பிராண்ட்ஸ்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த H70 மேக்ஸோட ப்ரைஸிங் ஜூலை 2026க்கு எனக்கு ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ் மாதிரி தெரியுது. அண்ட் திருப்பி இண்டஸ்ட்ரியை வச்சு பார்க்கல, மற்ற பிராண்ட்ஸை வச்சு பார்க்கல, மோட்டரோலாவும் சிக்னேச்சரோட ரேட்டை ஏற்றுனாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ எனிவேஸ் எனக்கு இந்த H70 Max பிடிச்சிருந்துச்சு. இதில் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது, பேட்டரி லைஃப் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. சார்ஜிங் 90 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கேமராஸ்னு வரையில் சிக்னேச்சர் லெவல் கிடையாது, பட் ஸ்டில் ரொம்ப நல்ல காம்படென்ட் கேமராஸ். ஸோ பர்சனலாக இந்த பில்டை பற்றி எனக்கு சில ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் ஓவரால் ரொம்ப நல்ல ஃபோன் மாதிரி தான் தெரியுது. இது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. திருப்பியும் ஒரு சின்ன ரிமைண்டர், தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணலாம்னா பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹேஷ் அவுட்.